கௌதம் மதுமிதா சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. மதுமிதா ஆதாரத்தை எடுக்கிறாங்க போல இருக்கு. இது எல்லாத்தையும் அந்த 20 பேர் கொண்ட குழு மதுமிதா கிட்ட சொல்லிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் எங்கே பிரச்சனை நடந்திருக்கு, ஏது பிரச்சனை நடந்திருக்குங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருது. உடனே இந்த விஷயம் சகுந்தலாவுக்கும் ஆல்மோஸ்ட் தெரியுது. ஏய், ஆஃபீஸில் 20 பேர்கிட்ட சோதனை போட்டுக்கிட்டு இருக்காங்கடா. அப்பா, மதுமிதா தான் இல்லையேம்மா. அப்படி இருக்கும்போது பிரச்சனையெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைம்மா. இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார்ப்போண்டா நீ நினச்சபடி நடக்குதா இல்லையான்னு. இருப்பினும் கௌதம் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியே போனால் மட்டும்தான் நமக்கு சொத்து ஏதாவது கொஞ்சமாவது தேரும். நம்ம தப்பு பண்ணோங்கிறத விஷயம் மட்டும் மதுமிதா நிரூபித்து காட்டிட்டா. ஏம்மா மதுமிதா மதுமிதான்னு சொல்கிறீங்க? மதுமிதா தான் இல்லைல்ல. சரிடா பார்ப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மதுமிதா மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க வீட்டுக்குள்ளே. பாட்டி செமையாக சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல என்னடா மதுமிதா இல்லை இல்லைன்னு சொன்னேன், என்ன மதுமிதா நீ எங்கே போன, உனக்கு எதுவும் பிரச்சனையாச்சா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத்தை அப்படியெல்லாம் இல்லை அத்தை, பிரச்சனை பண்ணது யார், இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா, அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, எல்லா விஷயத்தையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது, மதுமிதா இல்லைன்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம சகுந்தலா. அப்பாடா கௌதம் எங்கம்மா இருக்கான் அப்படின்னு சொல்லி சகுந்தலா வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ளே சம கோவமாக இருக்காங்க. வந்துருவார் அத்தை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதிகாரி வந்துருவாங்க. வந்தோன்னே அந்த ஒரு நபர் யார் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அச்சச்சோ ஜெக்கம்மா இப்போ என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்குறாங்க லட்சுமணன்லேருந்து எல்லாரும். ஆனால் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேம்மா. ஆனால் நானே உங்ககிட்ட கேட்கணும் தான் நினச்சேன்னு சொல்லி அந்த இடத்துல சைலண்ட்டாக சொல்கிறாங்க. சரிம்மா, இது என் தங்கச்சிக்காக, அண்ணன் இது கூட நான் செய்ய மாட்டேன்னா பரவாயில்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கம்மா அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக எல்லாத்துக்கும் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அதிகாரிக்கு ஃபோன் அடிச்சு, மதுமிதா வீட்டில் தான் இருக்காங்க, இப்போ வந்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, மதுமிதாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அதிகாரியும் வந்துடுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப அவசரப்படுறீங்க, இருங்க, ஆதாரம் வந்துருச்சு. என்னது ஆதாரம் வந்துருச்சா? நீங்கள் சொல்கிற ஆதாரத்தெல்லாம் என்னால் நம்ப முடியாது. அப்படிங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஒரு 20-30 பேர்கிட்ட மைக் வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆதாரம் என்னமோ இருக்குன்னு சொன்னீங்களே, இவர் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, இப்போ பாருங்கன்னு சொல்லி அந்த ஆதாரத்தை அந்த மைக் வச்சிருக்கிற எல்லார்ட்டையும் கொடுத்துட்றாங்க. அவங்கவுங்க ஃபோனுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க போல இருக்கு நம்ம மதுமிதா. அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, அச்சச்சோ இந்த வீட்டில் இருக்கிறவர் தான் இவ்வளோ பெரிய விஷயமும் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் கொடுங்க, அந்த ஆதாரம் என்ன ஏதுன்னு பார்ப்போம்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கௌதம் எங்கே இருக்காங்க, கௌதமுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மதுமிதா, சரி இப்போ உண்மையான ஆள் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சுல, அவரை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே. அதாவது மதுமிதாவுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு ஆரம்பித்தப்பயே சகுந்தலா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஒருவேளை இந்த பிளானில் தோற்று போனால் என்ன பண்ணலாம், அபிஷேக் கேவலமாக மாட்டிப்பான். அபிஷேக் மாட்டிக்கிட்டானா எனக்கு இந்த வீட்டில் 10 பைசா கூட மரியாதை இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம அண்ணனை மாட்டி விடணும். அதுக்கேற்ற மாதிரி ஆதாரத்தை எல்லாத்தையும் செட் பண்ணுவோன்னு சொல்லி சகுந்தலா இந்த விஷயத்தை கையில் எடுக்கும்போதே லட்சுமணன் சிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆதாரம் ஏகப்பட்டது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்குது. அந்த இடத்துல அண்ணா நிச்சயம் நான் உன்னை கைவிட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை சிக்க வைக்கலான் இருந்தேன். ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. உன் தங்கச்சியை தப்பாக நினைக்காதங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் என்னம்மா இருக்குது, என் தங்கச்சியை பற்றி நல்லாவே எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் என் தங்கச்சி என்னை கைவிட மாட்டா. சரி நான் போயிட்டு வந்துடுறேன்னொன்னே, இவர் தான் அவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லட்சுமணன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அகிலாண்டேஸ்வரி பாட்டியால் நம்பவே முடியல. ஏண்டா கூட இருந்தே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கியாரா, உன்னை போய் கௌதம் நம்பியிருந்தான் பாரு அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, சகுந்தலா முன்னாடி நம்ம மதுமிதா மாசா நிற்கிறாங்க, சிரிக்கிறாங்க. நீங்கள் தான் அந்த ஒரு ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தான் மனசில் சிரிச்சுட்டு, இல்லை பாட்டி இது ஆரம்பம் தானே, போக போக தெரிய போகுது, விடுங்க பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே, ஓ நீ அப்படி சொல்கிறியாம்மா